வேணாலும் கொடுத்துருக்கலாம். சோ நமக்கு அதுல மெயினா என்ன பண்ணிருப்பாங்க, 1 2 கூட்டியிருப்பாங்க இல்ல கழிச்சிருப்பாங்க. பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது அதுதான். அது இல்ல நம்பர் பெருசா வருது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா 5 6 கூட்டினா 11 கழிச்சோம்னா 1. ஆனா இங்க என்ன வருது, 161 வருது. கண்டிப்பா இப்போ கூட்டி இருக்க மாட்டாங்க, கழிச்சிருக்க மாட்டாங்க, பெருக்கி இருக்கவும் முடியாது. பெருக்கினாலும் வெறும் 30 தான் வருது. ஆனா இங்க என்ன பெரிய நம்பரா, சோ பெரிய நம்பரா வந்துட்டாலே மோஸ்ட்லி ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க இல்லனா கியூப் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மென்டாலிட்டியில நீங்க இந்த क्वेश्चन பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் பெரிய நம்பரா வருது, அப்ப ஸ்கொயர் அண்ட் கியூப் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம், அடுத்து கியூபுக்கு போவோம். ஸ்கொயர் பண்ணுங்க. 5 25 பிளஸ் 6 36, இது ரெண்டையும் கூட்டினாலும் வராது. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, கியூப் பண்ணிருப்பாங்க. 5 கியூபா என்ன வரும், 125. 6 கியூபா என்ன வரும், 6 36, அதாவது 6 கியூப் போட்டோம்னா 125 கூட்டும்போது இதை விட பெரிய நம்பர் தான் வரும். சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 கியூப் பண்ணி 1 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போது இப்ப பாத்தீங்கன்னா 125 வருது. இந்த 125 36ஓட கூட்டி பார்த்தோம்னா 161 வருதா, வரும் கண்டிப்பா. சோ அப்ப இதுதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் நம்பரை கியூப் பண்ணிருக்காங்க, செகண்ட் நம்பர் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் பண்ணிருக்காங்க. அதே தான் இங்கேயும் 7 கியூப் 2 ஸ்கொயர் வந்து 4. சோ இதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 347 வரும். அதே லாஜிக் தான் இங்க பண்ணுங்க. 4 கியூப் வந்து 64, 7 ஸ்கொயருங்கிறது 49. சோ 9 10 13 மீதிங்க 1 11. சோ 113 அப்படிங்கறதா இது.